Hi students, welcome back to learning journey. Tense. இன்னைக்கு நம்ம இதில் டென்ஸை போர்டில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த டென்ஸில் வந்துட்டு ஒரு கிராண்ட்மா, அதாவது 50 வயசு, 50 இயர்ஸ் கிராண்ட்மா, 50 வயசு பாட்டி ஒரு ஸ்மால் பாய் கிட்ட கேட்குறாங்க. என்னென்னு, where do you go daily? எங்கே நீ போகிறங்கிறதுக்கு do you go ப்ரெசன்ட் டென்ஸில் தினந்தோறும் நடக்கக்கூடிய செயலை நாம் அடுத்தவங்கள, நமக்கு முன்னாடி யாரையாவது இருந்தாங்கன்னா அவங்கள செகண்ட் பர்சனாக நினச்சி கேட்குறோம். வேர் இப்போ do you go, do ப்ளஸ் go வந்துட்டு go தான், சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் do ப்ளஸ் கோன்னு வந்தால் go, சரிங்களா? Where do you go daily? இது ப்ரெசன்ட் டென்ஸில் ஒருத்தங்க தனக்கு முன்னாடி இருக்கிற, தாங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன், தனக்கு முன்னாடி இருக்கிற செகண்ட் பர்சனாக பாவிச்சு கேட்குறாங்க. இப்போ அந்த ஸ்மால் பாய், அந்த பாட்டி ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஐ டூ ப்ளஸ் கோ வந்துட்டு ஆன்சரில் கோன்னு தான் வரும். ஐ யூ கோங்கிறது நீ போகிறத பற்றி கேட்குறப்ப ஐ கோ, நான் போகிறத பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் நீ எங்கே போகிற தினமும், ஐ கோ நான் போகிறேன். முதல் நான் என்ன செய்கிறேன், போகிறேன். எங்கே, டு த லைப்ரரி, லைப்ரரிக்கு, குங்கிறது பின்னாடி போடுவோம், டூங்கிறது கு, அது முன்னாடி வருது இங்கிலீஷில். ஐ கோ டு த லைப்ரரி டெய்லி. அடுத்தது அதே அந்த பாட்டி அந்த சின்ன பையன்கிட்ட, ஸ்மால் பாய் கிட்ட கேட்குறாங்க, வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? எஸ்டர்டேனா நேற்று, இறந்த காலம். அப்போ டிட்டுங்கிறது இறந்த காலம். நேற்றையத்தை பற்றி கேட்குறப்ப டிட்டு ப்ளஸ் கோ என்னாகும், வென்ட்டுன்னு மாறிடும். ஏன்னா கோவோட பாஸ்டென்ஸு, பாஸ்டென்ஸ்னால் நடந்து முடிஞ்ச எல்லா விஷயமே பாஸ்டென்ஸ் தான். கோ வந்து கோவோட பாஸ்டென்ஸு டிட்டு ப்ளஸ் கோ வந்துட்டு எப்படி டூ ப்ளஸ் கோ ஆன்சரில் கோன்னு வந்த மாதிரி டிட்டுன்னு வந்துச்சுன்னா டிட்டு ப்ளஸ் கோ ஆன்சரில் வென்ட்டுன்னு மாறும். ஐ வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே. பாருங்க, யூ டர்னில் வரும். நான், ஐனா நான், நேற்று லைப்ரரிக்கு போனேன். எப்படி யூ டர்ன் அடிக்கிறது பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணினேன், போனேன். எங்கே, லைப்ரரிக்கு. எப்போ, நேற்று. இது வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்போ டிட்டு ப்ளஸ் கோ என்ன ஆகுது, கோவோட பாஸ்டன்ஸ் வென்ட்டாக மாறுது ஆன்சர் பண்ணுறப்ப. அதே பாட்டி அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு நீ எங்கே போவ? தினம் நீ எங்கே போகிற, நேற்று நீ எங்கே போன, நாளைக்கு நீ எங்கே போவ? வேர் எங்கே, வில் யூ கோ, வில் ப்ளஸ் கோ வில் கோன்னு தான் வரும். இந்த ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்குங்க. வில் யூ கோ, வேர் எங்கே, வில் யூ கோ எங்கே நீ போவாய், வில் கோனா போவாய், நாளைக்கு. அப்போ யூட்டன் அடிக்கணும், எங்கே நாளைக்கு போவ நீ அப்படிங்கிற மாதிரி. வேர் எங்கே, வில் யூ கோ போவாய், டுமாரோ நாளைக்கு. எனக்கு அந்த பையன் சொல்கிறான், அந்த குட்டி பையன் சொல்கிறான், ஐ வில் கோ டு த லைப்ரரி. கோ டு லைப்ரரி, கோ டு த லைப்ரரி சொல்லிக்கலாம். இப்போ கோ டு லைப்ரரினா ஏதோ ஒன்று, கோ டு த லைப்ரரினா அந்த லைப்ரரிக்கு தான் போகிறேன். இந்த இடத்துல த போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல கோ டு த போட்டுக்குங்க. ஐ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ. கோ டு லைப்ரரி சொல்லலாம், பட் கோ டு த அந்த லைப்ரரின்னு சொல்கிறப்ப இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா, அதனால் டூ போட்டுக்கணும். ஐ வில் மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதனால் தப்பில்லை, பட் இருந்தாலும் த போட்டுக்கோங்க. ஐ வில் கோ டு த லைப்ரரிங்க த போடணும், டுமாரோ. அப்போ வில் யூ கோ வந்து ஐ வில் கோ, யூ வந்து ஐன்னு ஆகிடும். ஆன்சர் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி சொல்லணும், அப்புறம் நம்ம செய்கிற செயல் போவது, வில் கோ. எங்கே, லைப்ரரிக்கு. எப்போ, டுமாரோ. ஸோ நம்ம இந்த டென்ஸில் ஒரு பாட்டியும் ஒரு பையனும் பேசுகிற மாதிரியும், ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி கொஸ்டின் டூ ப்ளஸ் கோ கோ, டிட் ப்ளஸ் கோ வென்ட், வில் ப்ளஸ் கோ வில் கோ இப்படி வரும். இது பாருங்கள். மிச்சது நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.